நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை தேடுகிறோம், செல்வத்தை தேடுகிறோம், எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ்வின் அன்பையும் அவனுடைய அருளையும் தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த அன்றாட வாழ்க்கை ஓட்டத்துல கவலைகளும் கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து அடுத்து என்ன பண்றது, யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னே தெரியாம தவிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு கவலையா இருக்கா? தீராத கடன் தொல்லையால ராத்திரி தூக்கம் போச்சா? வீட்ல செய்யற எந்த காரியமும் நஷ்டத்துல முடியுதா? இல்ல, இத்தனை வருஷம் வாழ்ந்தும் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் நெருக்கமான ஒரு நல்ல அடியானா மாற முடியலையேன்னு ஒரு ஆன்மீக ஏக்கம் உங்க மனசுல இருக்கா? உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பா இருக்கு. நமக்காகவே அல்லாஹ்வின் பக்கமிருந்து ஒரு பிரகாசமான ஒளி காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் புனித ரபியுல் அவ்வல் மாதத்துல வர்ற நம் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே ஒளியா வந்த அந்த புனித இரவு. ஆமா, மிலாத் இரவு. இந்த இரவோட முழு பயனையும் நீங்க அடையணுமா? பலருக்கும் தெரியாத, ஆனா உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்தக்கூடிய மூணு சக்தி வாய்ந்த அமல்களைப் பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையை நல்லவிதமாக மாற்றி அமைக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை இன்னைக்கு நாம திறக்கப் போறோம். வாங்க போகலாம். நாம பார்க்கப் போற முதல் ரகசிய அமல் நம்மில் பலரும் தினமும் செய்யற ஒண்ணுதான். ஆனா அதோட உண்மையான சக்தியை உணர்ந்து சரியான நோக்கத்தோட நம்மில எத்தனை பேர் அதை செய்றோம்? அந்த அமல் வேற எதுவும் இல்ல, நம் தலைவர், நம் வழிகாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல நாம சொல்ற ஸலவாத் தான். ஸலவாத் தானே, அது தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க. அல்லாஹ் தன் திருமறையில என்ன சொல்றான்? நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஆகவே ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்துச் சொல்லி சலாமும் கூறிக் கொண்டிருங்கள். அல்லாஹு அக்பர். சிந்திச்சுப் பாருங்க. இந்த உலகத்தையே படைத்த அல்லாஹ்வே அவனுடைய ஹபீப் மேல ஸலவாத் சொல்றான். வானவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான அமலை செய்யச் சொல்லி அல்லாஹ் நமக்கே கட்டளையிடுறான். நீங்க சொல்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் இங்க பூமியில இருக்கிற உங்களுக்கும் அர்ஷுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மானபிக்கும் இடையே ஒரு ஆன்மீக தொடர்பை ஒரு ரேடியோ அலைவரிசை மாதிரி உருவாக்குது. நீங்க ஒரு முறை ஸலவாத் சொன்னா அல்லாஹ் உங்க மேல 10 முறை அருள் புரிகிறான். உங்க 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது. உங்க 10 பதவிகள் உயர்த்தப்படுது. இப்போ நாம 2வது சக்தி வாய்ந்த அமலுக்குப் போகலாம். இது உங்க குணத்தை, உங்க நடத்தையை, உங்க ஆன்மாவை முழுசா மாத்தக்கூடிய ஒரு அமல். அதுதான் சீரத் எனும் வாழ்க்கை வரலாற்றை உள்வாங்குதல். சீரத்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு. அதை நாங்க புத்தகத்துல படிச்சிருக்கோம், பயான்ல கேட்டிருக்கோம்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் சொல்றது அதையல்ல. இந்த மிலாத் இரவுல நபி அவர்களோட வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு குணத்தை, ஒரே ஒரு பண்பை எடுத்து, இன்ஷா அல்லாஹ் இந்த நொடியிலிருந்து என் வாழ்க்கையில இதை கடைப்பிடிப்பேன் என்று அல்லாஹ் கிட்ட ஒரு சத்தியம் செய்கிறது. இதுதான் உண்மையான மிலாத் கொண்டாட்டம். இதுதான் நபி மேல நீங்க வச்சிருக்கிற அன்போட உண்மையான வெளிப்பாடு. இப்போ 3வது மற்றும் மிக முக்கியமான ஒரு ரகசிய அமலுக்கு வந்திருக்கோம். இது உங்க மேல வரக்கூடிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இரும்புக் கோட்டை மாதிரி. அதுதான் மறைவான தர்மம். தர்மத்தோட சிறப்பை பத்தி இஸ்லாம் நிறைய பேசுது. ஆனா மறைவான தர்மத்துக்கு இருக்கிற சக்தி அளவே இல்லாதது. மறுமை நாள்ல அல்லாஹ்வோட நிழலைத் தவிர வேற எந்த நிழலும் இல்லாதப்போ 7 பேருக்கு அர்ஷோட நிழல் கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? தன்னோட வலது கை செய்யற தர்மம் இடது கைக்குத் தெரியாத அளவுக்கு ரகசியமா தர்மம் செய்பவர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்ததைப் போலவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அபிவிருத்தி பரகத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய்.